சிம்பிளாக ஃபட்டாஃபட் வாத்து கிரேவி, அதுவும் என் ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் அரிஞ்சு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கிட்டு சோம்பை கொஞ்சம் இடித்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சோண்டு சீரக பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே வீட் மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க வாத்து எடுத்து இதில் போட்டலாம். வாத்தில் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு தனியாக வச்சுக்கணும். வாத்தை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம். அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கிரேவி தானே, அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மிளகுத்தூளை நல்லா அரைச்சி நம்ம லாஸ்ட்டாக அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான வாத்து கிரேவி ரெடி. அப்புறம் என்ன, சாதத்துக்கு மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், வாத்து கிரேவி, அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ரசம், ஒயிட் ரைஸ். இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாத்துக்கறி பிடிக்கும், ஆனால் நிறைய பேர் வீட்டில் செய்ய மாட்டாங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், செஞ்சு ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்த லைக் போட்டு வாத்துக்கறி செய்ய தெரியாத உங்கள் ஒய்ஃபுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.